ஹலோ டியர்ஸ், இந்த வீடியோவில் பிட்காயினுடைய ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தமிழ்லைனில் பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க பிட்காயினுடைய நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நான் நேற்று மேக் பண்ண வேண்டியது, ஸோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் மேக் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டார்கெட்டினுடைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் ஜனவரி 23 கொடுத்துருக்குறேன். அதாவது ஒரு அரவுண்டு 3 PM வச்சுக்கலாம். ஸோ அதாவது 80,524 லெக் வந்து விரைவில் உடஞ்சிரும். ஸோ அது டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம் இது எங்கே வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 83,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கான டவுன் எல்லாமே நிறைய பேர் நியூஸ் ரீசன் சொல்கிறாங்க. அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிஃபோர் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரைஸ் இதை நோக்கி இதை வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம பிட்காயினுடைய ப்ரைஸ் ஓகே ஃபால் கண்டினியூ ஆகுது. அந்த லெக்கு இன்னும் உடையலை. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக உடையுமா, அதை நோக்கி இன்னும் கீழே போகுமா, இல்லை மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கமெண்ட்ஸ்லேயும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்லப்படுறது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோவில் சொல்லப்பட்டதை ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 83,000 அரௌண்ட் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. நான் 2 சார்ட் பொதுவாக யூஸ் பண்ணுவேன். இந்த கிரிப்டோன்ற ஒரு சார்ட், அதுக்கப்புறமா காயின் பேஸ்னுடைய சார்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா 80,559ங்க. அதாவது ஓவரால் நமக்கு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு டவுன் வந்துச்சு. அந்த ஓவரால் லோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக்கு தாங்க அந்த 80,559ன்றது. ஸோ இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் லெக்கு கிடையாது. ஸோ வீக்கான ஒரு லெக்குங்க. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக்கு வந்து மறுபடியும் உடையும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி இங்கேயே எனக்கு இந்த லெக்கு வந்து வீக்குன்னு தெரியுங்க. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் வந்துச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகாது. நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது இந்த லெக் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். பட் இந்த லெக்கு வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இப்போது கன்ஃபர்மேஷன் கிடைக்கலைங்க. அதாவது இந்த லெக்கு ஃபார்ம் ஆகிட்டு இங்கே போகும்போது ஸோ நான் இங்கேருந்து இப்படியே உடைக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் உடைக்கல. சரி, ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவோ இல்லை இன்னும் புல் பேக் மேலே போயிட்டு தான் மறுபடியும் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெக்கு, அதாவது டெய்லி கேண்டல் லெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் பார்த்துக்கலாம். ஸோ டிசம்பர் 1 இந்த லெக்கு வந்து வீக்காக இருக்குது அப்படின்ற அனலைஸ் வந்து எனக்கு தெரியுங்க. பட் உடனடியாக போட்டால் நிறைய பேர் வந்து ஷார்ட்டோ இல்லை லாங்கோ, அதாவது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியாமல் ஸோ ஓவர் லெவரேஜ் எடுத்து போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அப்போது இந்த சொல்லலை. ஸோ இப்போது அதுக்கான சுச்சுவேஷன் மார்க்கெட் ஓவரால் ஃபுல் பேக் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆனதுனால இந்த லெக் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் இதுக்கான அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அதை நோக்கி தாங்க ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் கிட்டத்தட்ட ஒரு 98% அந்த லெக்கை வந்து நியரஸ்ட்டாக வந்துருச்சு. பட் இதை வந்து நல்ல ஒரு உள்ள ஸ்வீப் பண்ணி டிப் பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் இந்த லெக்கு வந்து நல்லா வந்து ஒரு கிளியரன்ஸ் நடக்கும். அதாவது இந்த டவுன் வர்றது வந்து இப்படி வந்துட்டு ரிவர்சல் கொடுக்குதா அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம். பட் அந்த லெக்கை வந்து நல்லா கீழே வந்து டிப் பண்ணி எடுத்துச்சுன்னா தான் இந்த வீக் லெக் வந்து கிளியர் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஸோ அதனால் ஓவரால் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லெக்கு கீழே வந்து விட்டு எடுக்கணும். ஸோ நான் ஓவரால் அந்த லெக்கு லோவாக இருக்கிறதுனால 80,559 சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஓவராலாக 80,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த டவுன் வந்து கண்டினியூஸ் ஆகுங்க. ஓகேங்களா?
ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் எது வரைக்கும் கண்டினியூ ஆகலாம் அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த லெக்குனுடைய ஓவரால் லோ இங்கே ஏதாவது ரிவர்சல் சைன் கிடைக்குதான்னு நம்மளதை பார்க்கணும். ஸோ என்னுடைய ஒரு 50-50% தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெக்கை வந்து உடைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குங்க. அதாவது இது எனக்கு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த 77 இருக்குங்க இல்லையா, 77-134 இந்த சார்ட் வந்து கிரிப்டோ சார்ட் படி ட்ரேடிங் வியூவில் அஃபிஷியலாக அவங்க கொடுக்குற சார்ட் லெவல்ஸ் இது. ஸோ இந்த லெவல்ஸ் வரைக்கும் உடையணுன்றது என்னுடைய கருத்து கணிப்பு. பட் இந்த 77 வந்து உடைச்சிட்டு ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்ம ஸ்ட்ராங் ரிவர்சலாக எதிர்பார்க்கலாம். பட் இது எனக்கு ஸ்ட்ராங் கிடையாது. இன்னும் அடுத்த லெவலாக போச்சு அப்படின்னா ஒரு 74,400 வச்சுக்கலாம். இந்த லெக்கை வந்து உடைச்சிட்டு ரிவர்சல் வச்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ரிவர்சல் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு 80,000 வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுக்கணுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்னுடைய வியூ. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக்கை வந்து 77, ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் நடக்க ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, ஓவராலாக ஓகே, மார்க்கெட் இப்படியே டவுனை நோக்கி போகுமா, ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை மறுபடியும் ஏதாவது ஆல் டைம் ஐ உடையுமா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஏதாவது அப் ட்ரெண்ட் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு ரெட்டு ஜோன் போட்டிருக்கேன் பாருங்கள், 96,000 ஜோன். ஸோ இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வைக்கணுங்க வீக்லியில். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் எல்லாம் முடிஞ்சு அதனுடைய கண்டினியூஷனுக்குள்ளே போவோம். ஸோ அது வரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்கும். பட் இந்த லெவல் வர்றதுக்கு நமக்கு இங்கே வந்தால் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங், அதாவது பையர்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் தான் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பிடிசி ஓவரால் டவுன் ட்ரெண்டு தாங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 77 உடைச்சிட்டு இப்படி ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குங்க. பட் இது அடுத்தடுத்த அப்டேட் மூவ் நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு இங்கே ஏதாவது மறுபடியும் ட்ராப் வருதான்னு பார்க்கணும், இல்லை கண்டினியூஸ் ட்ராப் வருதான்னு பார்க்கணும், இல்லை இங்கே ரிவர்ஸில் உண்மையிலே ரியல் கேண்டில் பையர்ஸ் இங்கே ஏதாவது வருதான்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நமக்கு ரிவர்சலுக்கு எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் செகண்டரி பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோனுடைய மெயின் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 80,000. இந்த லெக்கை உடைச்சிட்டு நமக்கு ஒரு கீழே டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த டவுனுடைய ஒரு ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நமக்கு ரிவர்சலாக என்னன்ற ஒரு வியூ கிடைக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா வர லெக் வந்து ட்ராப்போ இல்லை மேக்னெட்டிக் லைனோ க்ரியேட் ஆகுது அப்படின்னா, ஸோ இன்னும் அடுத்தடுத்த லெவல் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓவராலாக ஃபைனலாக இது தாங்க என்னுடைய ஓன் அட்வைஸ். ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு அனலைஸோட பார்ப்போம். தேங்க்யூ.